மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் பாண்டே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவன் இருக்கிறாமா, ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். இந்தியாவில் ஜென்சி போராட்டம் வெடித்திருக்கிறது போல தெரிகிறது சார். முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் இது வரைக்கும் 12 வருஷத்தில் மோடி அமைச்சரவையில் ஒரு அமைச்சரை கூட ட்ராப் பண்ணாமல் அவங்களுடைய பல எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த மசோதா கூட திரும்ப பெற்றாங்க. ஆனால் அமைச்சரை ட்ராப் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அடுத்து E20 எத்தனால் கலந்த பெட்ரோல்னு நிதின் கட்கரி பதவி விலகணும்னு சொல்லி ஒரு டீமு, அதே போல் ரிசர்வேஷனுக்கு எதிராக அவங்க ஒரு டீம் ஒன்று இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே இளைஞர்கள். ஜென்சி போராட்டம் வெடித்திருக்கிறதா? ஜென்சி போராட்டம் அக்கம்பக்கத்து நாடுகளில் வந்ததை வச்சு அக்கம்பக்கத்து நாடுகளுக்கும் இந்தியாவில் நடக்கிற முயற்சிக்கும் ஒரே காரணம் தான். அது நாங்கள் எங்களுடைய சேனலில் ரொம்ப டீட்டெயிலாகவே எங்கெங்கேருந்து பணம் வருதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இந்தியாவை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. இந்தியாவை அதை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதற்கு இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய வைக்கணும் அப்படின்னு. அரசாங்கம்னா அரச தலைமையை நிலைகுலைய வைக்கணும். அரச தலைமையை நேரடியாக தொட முடியாது. அதனால் ஒவ்வொரு செங்கலாக உருவணும்னா கட்டடம் சிதையும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்படி ஒரு முயற்சி தான் நடக்குது. அது என்ன ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னவங்க, அவங்க மையப்புள்ளியாக அவங்க கிளம்புனவங்க யார் பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்கே அப்படிங்கிற ஒருத்தர். அவர் இதற்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தவருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது இன்னொரு முகம் தாங்கி தான் ஒரு பெயர் வந்திருக்கிறதே தவிர அது ஒரு புதிய ஒரு இயக்கம் அல்ல, புதிய ஒரு அமைப்பு அல்ல, இங்கெழுந்து எழுந்த ஒரு கிளர்ச்சி அல்ல. இந்த டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலரை முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் மூலமாக வாய்ப்பு இருக்குதா, காங்கிரஸ் மூலமாக வாய்ப்பு. ஏன்னா காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி எங்கே பேச போயிட்டார்? பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, இது பல நாடுகளின் ஒன்றியம் அப்படின்னு திமுகவுடைய ஸ்டான்ஸை பார்லிமெண்ட்டில் காங்கிரஸுடைய தலைவர் பேசுகிற இடத்துக்கு போய் நிற்கிறார். அப்போ நம்ம என்ன புரியுது அப்படின்னா, இவர்கள் கம்யூனிஸ்டுகள்கிட்ட முயற்சி பண்ணாங்க, கதைக்காகலை. இவர்கள் காங்கிரஸ் மூலமாக ட்ரை பண்ணாங்க, கதைக்காகலை. இவர்கள் ஆம் ஆத்மி மூலமாக ட்ரை பண்ணாங்க, கதைக்காகலை. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமாக ட்ரை பண்ணாங்க. அட்டெம்ப்ட் ஒன்று தான். அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அந்த போராட்டம் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில். அது என்ன? காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாக்கிய ஒரு போராட்டம். அது நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம். நீட்டு தேர்வே தப்பு, நீட்டு தேர்வில் கேள்வித்தாள் தப்பு, இதெல்லாம் சேர்த்து நீட்டு தான் மையப்புள்ளி. தர்மேந்திர பிரதான் அதோடைய அடையாளம். அப்போ அந்த போராட்டம் அண்ணா நகரில், அண்ணா சாலையில், காமராஜர் சாலையில், பூந்தமல்லி சாலையில், சேப்பாக்கம் திருவல்லிக்கணி ஸ்டேடியத்துக்கு எதிராக, வள்ளூர் கோட்டத்துக்கு எதிராக எங்கேயுமே நடக்காமல் நடந்தது. பல இடங்களில் நடந்தது. இந்த அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கல. கம்யூனிஸ்ட் பொது உடைமை தோழர்கள் வாங்க, எங்களுக்கு இடம் இருக்குது, அங்கே உட்காந்து அங்கே கேட்டாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இடம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் எங்கே கம்யூனிஸ்ட் தூண்டுதல் இருக்கிறதா திரு பாண்டே பார்த்தாரு. நாளைக்கு நான் தூண்டுதல்னு சொல்ல, யார் கம்யூனிஸ்டுகள்கிட்ட நான் சொல்ல தூண்டியவர்கள் கவர்மெண்ட்டை பார்க்கணும்னு கம்யூனிஸ்ட் நினைக்கிறதா, காங்கிரஸ் நினைக்கிறதா, திமுக நினைக்கிறதா பாண்டே சொல்றீங்க. இல்ல, நான் கவனிக்கல. நீங்க நான் சொன்ன அதுதான் திரும்பி சொல்ல, நீங்க கவனிக்கலங்கிற புரிஞ்சுக்க. நான் நல்லாவே கவனிச்சேன். நான் கவனிக்கல. நான் சொன்னேன் கம்யூனிஸ்டுகள் செய்யறாங்கன்னு சொல்ல, தூண்டுபவர்கள் கம்யூனிஸ்டுகள் மூலமாக முயன்றார்கள், காங்கிரஸ் மூலமாக முயன்றார்கள், ஆம் ஆத்மி மூலமாக முயன்றார்கள், தொடர்ந்து தோற்றார்கள். இப்போது ஆம் ஆத்மி சிஜேபி மூலமாக முயன்றார்கள். அதுக்கான காரணம் என்ன சொல்லும் போது தான் இது நான் கம்யூனிஸ்டுகள் ஆரம்பிக்குது, சிஜேபியில் போய் இன்னைக்கு நிற்குது. அது கனெக்டிவிட்டி தான். சிஜேபி திருப்பி எங்க டக்குன்னு பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் போராடு பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட் சொல்றேன். ஆம் ஆத்மி இல்ல சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நீதிமன்ற நான் என்னோட பதில் முடியல. நீங்க ஒரு கேள்வி, நீங்க ஆம் ஆத்மின்னு கொண்டு வந்து நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல நான் உங்களுக்கு தெரியும். நான் என்னைக்குமே பேட்டி முடிஞ்சா நான் எந்திரிச்சு போறவங்க கிடையாது. நீங்க 550 கேள்விகளுக்கு நான் அத்தனை பதில் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய பதில் முடியல. ஏன்னா நீங்கள் கனெக்டிவிட்டி சொல்லாமல் நான் போட, நீங்கள் ஏன்னா நீட் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வரி சொல்லலாம். இல்லை நீட் தேவையா அப்படின்னு 2 வார்த்தையில் கேள்வி கேட்டலாம். நீட் தேவையா அப்படின்னு 2 வார்த்தையில் தேவை. நான் ஆம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லலாம். புரியுமா? அப்போ ஆம் ஏன் அப்படின்னு நான் பேசணும். அப்போ நீங்கள் நான் சொன்னேன் இது டீஸ்டபிளைஸ் பண்ணுறதோடைய பெரிய லார்ஜர் சதியோடைய ஒரு கருவின்னு சொல்கிறேன். அப்போ ஏன்னு சொல்லணும், எப்படி சொல்லணும்? அப்போ கம்யூனிஸ்டுகள் மூலமாக முயன்றார்கள், சிஜேபியில் நிற்கிறார்கள் சொன்னால் எப்படி சொல்கிறேன்னு கேள்வி வருதுல அடுத்து. அப்போ நான் சொன்னேன் சிஜேபியோட போராட்டம் தமிழ்நாட்டில் எங்கே நடந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு. அடுத்த பாயிண்ட், அந்த கம்யூனிஸ்டுகள் நடத்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை பாலனில் நடந்த சிஜேபியோட போராட்டத்தில்
ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட் பாத்தீங்களா? ஒரு நபர் வந்ததை வெளியேற்றிறாங்க சார். அந்த சிஜேபிக்கு இங்க முகமே கிடையாது. ஏங்க தமிழ்நாட்டுல முகமே இந்தியாவிலேயே முகம் கிடையாது. இவ்வளவுதான் கரெக்டா வந்து இந்தியாவிலேயே முகம் கிடையாது. தெரியாம ஒரு உணர்வாக போராடியவர்கள், இளைஞர்களுக்காக, இந்த மாணவர்களுக்காக, உரிமைக்காக போராடினாங்க. ஏதோ இந்த அரசாங்கத்தை அசைத்து பார்க்க அந்த கூட்டம் மாதிரி நீங்க பண்ண ஒரே ஒரு ஜென்சி டிஎம்கே வந்தாரு, அவரை ஏன் தூக்கி விட்டீங்க? அப்ப நீங்க ஜென்சியா அடையாளம் வேணாம். ஏற்கனவே இதுக்கு வேறு சில அடையாளங்கள் சொல்றாங்க. சிபிஐக்கு அடையாளம் வேணுமா? சிபிஎன்கிற அடையாளம் இருக்கலாமா? பொதுவுடைமை கட்சி சார். நாளைக்கு பாண்டே ஒரு கூட்டம் நடத்தணும், ஒரு போராட்டம் வாங்கிட்டாங்க. கண்டிப்பா இடம் வாங்கலாம். பாண்டே விட்டுருங்க. ஆர்எஸ்எஸ் வந்து கேக்குது ஒரு பொதுக்கூட்டம். ஆர்எஸ்எஸ் உள்ள விட மாட்டாங்க சார். ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள். இந்த நாடே ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நாடு தான் தமிழ்நாடு. எப்படி அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கலையே தமிழ்நாடு? யார் சொன்னாங்க? பெருமளவு கூட்டம் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபியை ஏற்றுக்கொள்ள. உங்களுக்கு தமிழ்நாட்டு சொல்றேன், உங்களுக்கு ஒரு விவரத்தை சொல்றேன். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜக மாதிரியான ஒரு ஒழுங்கமைவு கொண்ட இன்னொரு கட்சியை நீங்க காட்டிருங்க. ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் கூட அவங்க எவ்வளவு கட்டுப்பாடு நடத்துறாங்க. நீங்க நான் உங்களுக்கு வாங்க, நான் ஒரு 2 உதாரணம் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். நீங்க தைரியம் இருந்தா போடுங்க. நான் இவ்வளவுதான் சொல்றேன். நான் இந்த கட்சி நடத்தின ஒரு கூட்டத்தையும் இன்னொரு கட்சி நடத்தின ஒரு கூட்டத்தையும் கொடுக்குறேன். நீங்க தைரியம் இருந்தா போடுங்க. நான் என்னையோட உங்களுக்கு நான் அனுப்புறேன் வீடியோ ரெண்டுமே. ப்ரூவ் பண்ணி டைம் டெஸ்ட் பண்ணி டேட் லொகேஷன் பார்த்து நீங்க அனுப்புங்க. இவர்கள் எங்க வன்முறை ஒரு உதாரணம் சொல்லுங்க. எங்க தப்பு பண்ணாலும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு போராட்டத்துக்கு இடம் கொடுத்த உடனே நீங்க இதுல கம்யூனிஸ்ட் பின்னாடி இருக்கு, ஜனநாயக வழி, நான் தான் உங்களுக்கு கேட்டேன். அதுதான் உங்களுக்கு கேட்டேன். அதாவது அவர்கள் பொது உடைமை இயக்கம், எல்லோருக்குமான அனுமதி, ரங்கராஜ் பாண்டே வருவார்னு சொல்லிங்கல்ல, அதாவது ஆர்எஸ்எஸ் அனுமதி கொடுப்பாங்க. அப்ப என்ன பாயிண்ட் என்ன? ஆர்எஸ் அனுமதி கொடுக்கணுங்கிற கேள்வி இல்லை. எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை செய்வீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றேன். இது அவர்களுக்கு ஒத்து வருதுன்னு சொல்றேன். நான் வேற ஆர்எஸ்எஸ் இடம் கொடுத்து எனக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்ல வருது சிஜேபியும் சிபியும் ஒன்று, 2 பேருக்கும் நோக்கம் பொது. அதான் நான் சொல்றேன். நோக்கம் பொது. ஆமான்றேன். சிஜேபி மாணவர் புரட்சி. இப்ப மாணவர் புரட்சி பாருங்க. நீங்க அரியலூர்ல இருந்து பெரம்பலூர்ல இருந்து எல்லா ஊர்லயும் யார் போராட்டம் நடத்தணும் பாருங்க. டைஃபை எஸ்எஃப்ஐ இருக்கு. யார் அவங்க? இங்க புதுச்சேரியில வந்து ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் யார் நடத்தினா பாருங்க. டைஃபை எஸ்எஃப்ஐ யாருன்னு பாருங்க. டைஃபை எஸ்எஃப்ஐ மாணவர்கள் தானே சார்? மாணவர்கள் தானே சார்? ஆமாங்க. நான் இல்லன்னு சொல்லியங்க. நான் என்ன நான் ஒரு அந்நியர்கள் சொன்னேனா? இந்தியர்கள் இல்லன்னு சொன்னேன். என்னது நீங்க இருக்கிறவங்க கம்யூனிஸ்டுக்கும் ஓட்டு போட்டாங்க, திமுகவும் ஓட்டு போட்டாங்க. டைஃபை எஸ்எஃப்ஐ, டைஃபை எஸ்எஃப்ஐ சொல்லிற விஜய்க்கும் ஓட்டு போட்டவங்க. டைஃபை எஸ்எஃப்ஐ இல்ல. டைஃபை எஸ்எஃப்ஐ யாரு? நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க சார். எனக்கு தெரியும் சார். ஐயோ நீங்க என்ன பள்ளி காலங்கள்ல அந்த அமைப்பு எல்லாம் பார்த்தவங்க தான் சார். நான் கூட இருந்தவர் சார். நீங்க நான் கொஞ்சம் கறந்துருவேன் சார் உங்கள்ட்ட. நீங்க விட்டுருங்க, அது விட்டுருங்க. நானும் சொல்ல வரேன். அதுதான் எல்லாருமே ஒன்று, வேறு வேறு முகமூடி அணிந்து வருகிறார்கள். நீங்க ரொம்ப சரியாக குறிப்பிடும். தமிழ்நாட்டில் அமைப்பு இல்ல, இந்தியாவில் நோக்கம் வெற்றி பெற்றது. வெற்றி பெறல. முதல் ஒரு அமைச்சர் டிராப் ஆயிருக்காரு. நான் சொன்னேன் 12 வருஷத்துல மோடி அடிபணியவில்லையே. அடிபணிஞ்சு நீங்க நினைச்சிட்டு இறங்கி வந்திருக்காரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மோடி அவர்கள் தன்னுடைய முடிவை பலமுறை மாத்திருக்காரு. உங்களுக்கு நினைவுல இல்ல. நான் சொல்றேன், வழக்கமா உங்களுக்கு மறதி உங்களுடைய அது பிறவி குணம். உங்களுக்கு ஏன்னா நீங்க ஈஸியா நீங்க மறதி கூட சொல்லக்கூடாது. உங்களுக்கு காம்ப்ளீட் தப்பா சொல்ற மாதிரி யாரும். நீங்க வந்து கவனமா சில விஷயத்தில் காய் நிறுத்திட்டு இந்த பக்கம் மட்டும் பாட்டா சூனா போனா அவங்க இழுப்பான் போயிடக்கூடாது நீங்க நிற்பீங்க. நான் அது புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒன்றும் நான் பல நாள் பழகிறேன்ல. மோடி அவர்கள் விவசாய நில கையகப்படுத்தும் மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தார். மசோதாலாம் திரும்ப பெற்றிருக்காரு. நானே சொல்லியிருக்கேன். அதான் நான் சொல்ல வரேன். அதான் மோடி வந்து பின்வாங்கினார், போனார். முதல் முறை அப்படிலாம் இல்லை. அவர் நிறைய முறை பதவி இறக்கம் செய்ய வேண்டிய தேவை நிறைய முறை இதற்கு முன்னாடி துறை மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் செஞ்சிருக்காரு. பெரிய விஷயம். ஆனால் நான் வந்து ஏன் தோற்றார்கள், ஏன் அவருடைய நோக்கம் வெல்லவில்லைன்னு சொன்னேன். நீங்க நோக்கம் என்று சொன்னீங்கல்ல, ஏன் வெல்லவில்லைன்னு சொன்னேன். அவருடைய நோக்கம் டீஸ்டெபிலைஸ் பண்றது. அவர் பார்த்தாரு நோக்கம் தப்பா இருக்கு, வேற குரூப் அசம்பிளாது, டப்புன்னு இடையில ஒரு ஸ்பீடு பிரேக்கரை போட்டு விட்டு ஒரு ஆள் மாற்றி விட்டார். இப்போ வந்து அவர்கள் டிஃப்யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்து விட்டது. இன்னமும் அவர்களுக்கு மாற்றிட்டாங்க, திருந்திட்டாங்க, போராட மாட்டாங்கலாம் சொல்ல. நான் சொல்றது ஒரு போக்கில் போயிட்டு இருந்ததை நீங்கள் நல்லா ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். சனி ஞாயிறுல இது பீக் ஆகும். பார்லிமெண்ட் நடக்கும்போது ஒரு 32 நாள் ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டம் நடக்கிறது. ஒரு தடியடி, ஒரு வன்முறை, ஒரு பிரச்சனை, காவல்துறை அடக்குமுறை, பெல்லட் பேப்பர் அடிச்சு ஒன்றுமே கிடையாது. நீங்க என்னைக்கு ரோட்ல வந்து பொதுமக்களை தொந்தரவு பண்ணீங்களோ, டிவி கேக்கு நீட் வேணுமா வேண்டாமா? அவருடைய கொள்கை என்ன? நீட் வேண்டாம். அப்ப அவர்கள் ஏன் போராடக்கூடாதுன்னு சொன்னாங்க? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அழகா சொல்றார், சாலை என்பது நடப்பதற்கும் கடப்பதற்கும் போராடுவதற்கு அல்ல. நீங்க வள்ளூர் கூடத்தை போராடுங்க, அனுமதி உண்டு. சேப்பாக்கத்தில் போராடுங்க, அனுமதி உண்டு. ஜந்தர் மந்தில் போராடினாங்க, அனுமதி கிடைச்சது. எங்க பிஜேபி கவர்மெண்ட்ல 32 நாள் ஒரு மாசம் விஷமிகள் உள்ள பூந்தாங்க. ஜந்தர் பார்லிமெண்ட் கூட்டம் ஆரம்பிக்குதுன்னு உடனே பூந்துட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஏன் காங்கிரஸ் வரல? ஏன் காங்கிரஸ் தனியா போராடிச்சு? ஏன் பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் போராடும் போது திமுக தனியா போராடிச்சு? மாணவர்களை அட்டாக் பண்ண பிறகாக தான் தனித்தனியா கட்சிகள் மாணவர்களை எப்ப அட்டாக் பண்ணாங்க? பார்லிமெண்ட் கூடுற அன்னைக்கு அட்டாக் பண்றாங்க. ஏன் பார்லிமெண்ட் கூடுற அன்னைக்கு ரோட்டுக்கு வந்தீங்க? நீங்க எங்க போராடி இருக்கு சார்? தேவை இருக்கு சார். 32 நாளா கண்டுக்கல சார். யார் கண்டுக்கல? இறங்கி வரல சார். தர்மேந்திர பிரதான்ற ஒரு அமைச்சரை நீங்க வந்து ராஜினாமா செய்ய சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. 2 அமைச்சர்கள் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 2 முறை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்கள் அமைதியா போராடினீர்கள். வான்சுக்க போய் பார்த்தாங்க.
அவங்க போய் சமாதானம் பண்ணாங்க. அவர் தன்னுடைய போராட்ட முறை வாங்கினார். இந்த டீம்ல 2 பேர்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. நீங்க பேசலங்கிற பொய்யான தகவலை சொல்லாங்க. பேசுனாங்க, இறங்கி வந்தாங்க. ஒரு தடியடி கிடையாது, ஒரு அடிதடி கிடையாது. அமைதியான போராட்டம், அமைதியான பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த தடி என்ன நீங்க வன்முறை பாதையில இறங்குனீங்க, உள்ள இறங்கு. பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட மறந்துட்டீங்களா? நீங்க ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப டாலா கிளைம் பண்ணுவீங்களே, நீங்க பத்திரிகையாளர் அடிபட்டதை மறந்துட்டீங்களா? யார் போலீஸ்காரங்க அடிச்சாங்களா? கேளுங்க, பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க. அங்க அந்த ஜென்சியில் ஒரு பெண் சார் நான் ரிசர்வேஷன் பற்றி பேசணுன்றேன் சார், அவங்க பேச விட மாட்டேன்றாங்க சார். என்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரம்மா சார், தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சமுதாய தனிப்பில் எஃப்சி வீட்டு வேலைக்காரம்மா, 15,000 சம்பளம், 3 பேர் பிள்ளைகள் வச்சிருக்காங்க, புருஷங்காரன் விட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு இடஒதுக்கீடு கிடையாது, இதை பேச வேண்டாமா சார் நான் கேட்கணும். அந்த அம்மா பேச விட மாட்டேன் கத்துறாங்க. அந்த அம்மா ஜென்சி இல்லையா? உங்களுடைய கருத்து சொன்னா ஜென்சி நாங்களா தேச விரோதிகளா? 60 மாணவர்களும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. நான் கேட்டது போல சொல்லுங்க சார். பாருங்க சார், அந்த இடத்துல நீங்க ஜென்சி சொன்னீங்க, அடி வாங்குனவங்க, பெல்லட் குண்டுகளால் தாக்கப்பட்டவங்க, பெல்லட் குண்டு எதுக்கு பயன்படுத்தணும்? தீவிரவாதிகள் மேல தானே பெல்லட் குண்டு பயன்படுத்துவாங்க காஷ்மீர் பகுதியில். மாணவர்கள் மேல எப்படி பெல்லட் குண்டு பயன்படுத்துறாங்க? நான் பதில் சொல்றேன். ஏன்னா முதல்ல வந்தவங்க ஜென்சி இல்லங்கிறதுக்கு அவங்க புரிய சொன்னேன். இந்த ஜென்சி பேசுனதுக்கான குரல் அங்க எடுபடல. அந்த மாதிரி நீங்க பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நீங்க எடுத்து பேட்டி எல்லாம் பாருங்க. போராளிகள் களமிறங்கிட்டாங்க சார். போராளிகளுக்கு நீங்க விஷமிகள்ன்றீங்க, அர்பன் நக்சல்ன்றீங்க. அர்பன் நக்சல்ன்ற வார்த்தையெல்லாம் பிஜேபி வந்த பிறகு தான் பயன்பாடு இருக்குதா இல்லையா நீங்க பாருங்க. ஏன்னா நக்சல்னு ஒருத்தர் இருக்கான்னா அதை தூக்கி உள்ள வைங்க. வச்சாச்சு. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நக்சல் இல்லாத நாடாக உருவாகி கொண்டிருக்கு. வரலாற்று நக்சல்னு ஒன்னு பேரை சொல்லி அதனால தான் அர்பன் நக்சல் உருவாது. அர்பன் நக்சல் சார் யார் ஒருத்தர் போராடுறவங்க அர்பன் நக்சலா, யார் போராளி அர்பன் நக்சலா? நீ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. 32 நாள் போராட்டம் நடத்திய போது காவல்துறை வரவில்லை, வாசல்ல நின்றது பாதுகாப்பு கொடுத்தது. மாணவரே பார்லிமெண்ட் நோக்கி போகும்போது நிச்சயமா ஒரு இது நடக்கும் சார், ஒரு முறையீடு நடக்கும் சார். இது பதட்டம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. எது நடக்கும் சார்? காவல்துறையை களமிறக்கி நீங்க மாணவர்கள் தடியோட நிக்கிறாங்க. காவல்துறை களமிறக்கி கையை கட்டி உட்கார வச்சிருந்தா 32 நாள். அதை மறந்துடுறீங்க. 32 நாள் வன்முறையில இறங்காத காவல்துறை வன்முறை இறங்கிச்சு ஒத்துக்கிறேன். போராட்டத்துக்கு ஒரு முடிவு வேணும்னு நினைக்கிறாங்க மாணவர்கள். பாராளுமன்றத்தை நோக்கி அதைத்தான் நான் சொன்னேன். நோக்கம் அதல்ல. உங்களை நீட் நோக்கமாக இருந்தால் பேசுவார்கள். பாராளுமன்றம் சார், இந்த நாட்டில் 2 அமைப்பு டீஸ்டபிளைஸ்ட் பண்ணனும்னா நிறைய இந்த நாட்டில் 2 அமைப்பு இருக்கு சார். இந்த நாட்டில் 2 அமைப்பு சார். ஒன்னு நீதிமன்றம், இன்னொன்னு பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் விவாதம், நீதிமன்றத்தில் வழக்கு. 2க்குமே வாங்கன்னு சொல்லுது அரசாங்கம். சரி, இந்த அரசாங்கம் ஐயா டைம் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? பார்லிமெண்ட்ல விவாதிக்கிறோம்ன்றாங்கல்ல. யார் கொடுக்கல? பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் உட்காருங்க, பேசுங்க, 10 மணி நேரம் விவாதிக்கலாம் வாங்க. நீங்க ஏதாவது செய்தி பார்க்கறோம்? நான் தினம் பார்க்கறேன், டெய்லி பார்க்கறேன். இப்ப நான் எடுத்து 4 பேப்பர் அனுப்புவேன். நீங்க அது உங்க சேனல்ல போடணும். ஏன்டா காமெடி பண்ண கூடாது சொல்றத நீங்க சொல்லாதீங்க சார். கிரண் ரிஜிஜு தாங்க பாராளுமன்றத்துறை அமைச்சர். ரைட் சார், அவர் தான் சொல்றாங்க நாங்க ரெடின்னு. அவர் அதாவது யார் சொல்லணும்னு கேக்குறீங்க? நான் தான் ரெடிங்கன்றாரு. பிரதமர் உட்காருவாரு, உள்துறை அமைச்சர் உட்காருவாரு, வாங்க பேசுவோம். விவாதிக்க நேரமே கொடுக்கலையாங்க, அதுதான் சொல்றாங்க. முதல் நாள்ல இருந்து விவாதிக்க ரெடின்றாங்க. எடுத்ததுமே ஆரம்பிங்கன்றாங்க. ஏன் முடியாதுன்றீங்க? உங்க சேனல்ல போட மாட்டீங்க. ஏன்னா யாரோ பாத்துருவாங்களோ, மனம் திருந்திடுவாங்களோ வருந்திடுவீங்க. எங்க சேனல்ல நாங்க பார்லிமெண்ட் விவகாரத்தை போடுற வழக்கம் இருக்கு. எங்க சேனல் கிளிப் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். பார்லிமெண்ட் துறக்கும் ஆயே பைக்கேன்னு ஆரம்பிப்பாங்க ஹிந்தில. உடனே என்ன நடக்கும் நீங்க பாருங்க. சரி, இன்றைக்கு யார் பிரச்சனை விவாதிப்போம் வாங்கன்றத வெளிப்படைத்தன்மையோட நடத்தலாமே. அத இல்ல சார், இது வார்த்தையால மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு ஹிந்தி தெரியாது இல்ல, உங்களுக்கு வந்து நியூஸ் தெரியாது. நீ ஹிந்தி தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இதற்கு முன்னாடி பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிப்போம் சொல்லிருக்காங்க. நீங்க தயவு செய்து பேப்பராது படிங்க. தினம் படிக்கிறேன், இல்லன்னு சொல்லுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லன்னு சொல்லுங்க, ஹிந்துல இல்லன்னு சொல்லுங்க, தினமணி தினத்தந்தில இல்லன்னு சொல்லுங்க. ஏன் நடக்கவே இல்லை இன்னும்? நம்ம பேசுறதுக்கு இந்த விவாதம் வேண்டும் சார். ஏன்னா ஒரு போராட்ட வடிவுல பெரிய அளவுக்கு ப்ரொடெஸ்ட் நடந்துருச்சு. உள்ள நடக்கிற ஒரு விவாதத்தை பெரிய அளவுல வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லுங்க. பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு தானே சார், பாராளுமன்றத்தை நோக்கி நடந்த பிறகு தான் சார் பஞ்சாயத்து ஆச்சு. சரிங்களா? அந்த பஞ்சாயத்து ஆறதுக்கு முன்னாடியே கன்வென்ஷனல் கட்சிகள்கிட்ட இதை விவாதிப்போம்னு சொல்லிட்டாங்க. We are ready ன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தடுக்கிறாங்க எதிர்க்கட்சிகள்? அதான் அரசியல். அதான் நான் சொல்றேன், அரசியல்னு அதான் சொல்றேன். நீங்க எப்பயும் வழக்கம் 10 நிமிஷம் கழிச்சு வருவீங்க, வந்துட்டீங்க. கரெக்டா வந்துட்டீங்க. ஏன் தடுக்கிறாங்கன்னு அவங்களெல்லாம் கேட்கணும். நான் அரசாங்கம் ரெடியா இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கிரண் ரிஜிஜு சொன்னார், கரெக்டா சொன்னீங்க. அவர் தான் பாராளுமன்ற அமைச்சர், அவர் தான் பேசணும். அப்புறம் விஜய் சொல்ல மாட்டார்ல பார்லிமெண்ட் விவாதிப்போம்னு, அவர் தானே சொல்லணும். அவர் தான் சொன்னார். கவர்மெண்ட் இஸ் ரெடி, யூ ஆர் நாட். ஏன்னா நீங்க ஒரு லீக் எடுத்து காட்டிட்டீங்கன்னா அவங்க 1000 லீக் எடுத்து காட்டிடுவாங்க.
சார் நாங்க பழைய வரலாறு அவங்க 1000 சார், leak பண்ணது விவாதம்னா 13 வருஷமா சார், அவங்கள விவாதம்னா ரெண்டு வரும்ல இல்ல சார் அவங்க இல்ல சார், 13 வருஷமா கூப்பிட்டு விவாதம்னா வச்சிருக்கதே அதுக்கு தான். அதான் சார், இன்னும் ஜென்மத்துக்காக தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கிடையாது. விவாதம் 3 முறைக்கு மேல பதட்டப்படாதீங்க. மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது. பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்க நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நாக்கு, கருணாக்கு உங்களுக்கு நல்ல ராசியான நாக்கு. நானும் பதட்டப்படாம இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம அங்கேயே தான் இருக்கணும், அது கவலைப்படாது. அவங்கவுங்க அங்கங்க அப்படி பத்திரமா இருக்க வேண்டியது, ஒன்றும் குழப்பமே இல்லை. நான் கேட்கறது இந்த விவாதம்னா ரெண்டு தரப்பா இல்லையா? இது வந்து சர்வாதிகார நாடுகள்ல எதுவும் கிடையாது. ரஷ்யாலையும் சைனாலையும் நடக்கக்கூடிய விஷயமா யாரும் ஏன் என்றால் கேள்வி கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் அரசியல் பண்றாங்க. பிஜேபி அரசியல் பண்ணுது, எதிர்க்கட்சிகளும் அரசியல் பண்றாங்க. எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுது, பிஜேபி விவாதத்துக்கு தயாரா இருக்கு. நீங்க சந்திரசாகல ரெண்டு அரசியல் பண்ணி போறீங்க. பிஜேபி தான் அரசியல் பண்றாங்க. ஏங்க விவாதம் பண்ண தயார்னு சொல்றவங்க எப்படிங்க அரசியல் சொல்றீங்க? விவாதம் பண்ண தயார், விவாதம் பண்ணி அமித்ஷா விவாதம் பண்ணி எல்லாம் நாங்க பாத்துட்டோம் சார். அந்த 10-12 வருஷத்துல நிறைய விவாதத்தை பாத்துட்டோம். அவங்க எப்படி எல்லாம் பதில் சொல்லிருக்காங்க, என்னெல்லாம் பேசி சொல்லுவாங்கல்ல. விவாதம்னு ஒண்ணு நடக்கவே இல்லையே பெருசா. நீங்க கற்பனை உலகத்துல வாழ்றீங்க. நீங்க கற்பனை. திரு ராகுல் காந்தி அவருடைய பேச்சு விவாதத்தை நான் முழுசா கேட்கிறவன், நீங்க கேட்கிறவர் கிடையாது. திருமதி பிரியங்கா காந்தி பேசுறத நான் கேட்கிறவன், நீங்க கேட்கறது கிடையாது. நான் முழு வாதங்களை கேட்கிறவன். அத்தனை அகிலேஷ் யாதவ் என்ன வைப்பார் நான் முழுசா கேட்கிறவன், நீங்க பாக்குறது கிடையாது. திரு வைகோ என்ன வச்சிருக்காரு நான் பாத்துருக்கேன். நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் சார். உலகின் பல நாடுகள்ல பல அதிபர்கள், பல நாட்டு தலைவர்கள்லாம் மோடியை புகழ்ந்து கொண்டாடுறாங்க, சூழ்ந்து கொள்கிறார்கள் நம்ம பெருமையா பேசிக்கிறோம். இந்தியா போன்ற வளர்ந்து பொய்யா உண்மைதான் நடக்குது, அது நானும் பார்த்திருக்கேன் வீடியோக்கள்ல. ஆனால் இந்தியா போன்ற வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் கொஸ்டின் பேப்பர் 5 வருஷத்துல 3 முறை லீக் ஆகுதுன்னா இது ஒரு நாடா சார்? இது ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒழுங்கா அதை சரியா கொண்டு போய் மாணவர்களுக்கு சேர்த்தா அது ஒரு முக்கியமான தேர்வு இல்லையா? இது எப்படிப்பட்ட விஷயம் இது? இந்தியாவுக்கு வளம் சேர்க்கிற கனிமங்களை கொள்ளையடித்தால் அது நாடா? இந்தியாவுடைய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தால் அது நாடா? இந்தியாவில் காசு வாங்கி வேலை கொடுத்தால் அது நாடா? அப்படிலாம் நீங்க கேட்கல. அவர்களை எல்லாம் இப்ப மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க சார். அவ்வளவுதான், மக்களுக்கு தெரியும். இது என்ன சார்? இது நாளைய எதிர்காலம் இல்ல சார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சேனல்ல நான் 100 முறை சொன்னேன். இவர்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் தெரியுமா? இல்ல இந்த சப்ஜெக்ட் சார், அது சப்ஜெக்ட்லாம் சார், நான் சப்ஜெக்ட்லாம் நிக்கிறேன். வினாத்தாள் கசிவு ஏன் ஏற்படுது? நான் ஏற்க முடியாது. கவர்மெண்ட் ஃபெயிலியரா? இல்லங்க, ஒரு மாணவர் பரீட்சையை கூட வினாத்தாள் கசிவை இந்தியாவுல யாராவது ஏற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜக 5 வருஷம் பாஜக தான் ஏற்றுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரிஃபார்ம் பண்ணுவோம், ஃபெயிலியரை ஒத்துக்கணும். இல்லங்க, நான் அதுல ஒரு விஷயத்தை மறுசீரமைக்கணும் அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம். உங்களுக்கு புரியுங்களா? அதுல தோல்வி நீங்க இன்னும் சொல்லிங்க, அது ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மறுசீரமைக்கணும் தான் சொன்னாங்க. மறுசீரமைக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க பஞ்சாயத்துக்கு வரணும். நான் கேட்கறது, இதை விட கொடூரங்கள் நடந்த போது வாய மூடி உட்கார்ந்துருந்தீங்க. என்னுடைய எளிமையான கேள்வி சார், நான் அதை கேட்கல. ஒரு நிமிஷம் சார், மோடி தான் இந்தியாவிலே உலகத்திலே பெரிய தலைவர். ஒரு நிமிஷம் இருங்க. 2024 இதுக்கு முன்னாடி லீக்கேஜ் உங்களுக்கு புரியுங்களா? இதுக்கு முன்னாடி இதே நீட்டுக்கான லீக்கேஜ் 2024. 2024 தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி? டிஎம்கே ஆட்சி. அதுல தான் டவுட் இருந்துச்சா தமிழ்நாடு? இந்த 2021 டு 2026 மே மாசம் வரைக்கும் சிஜேபி எங்க போச்சு, காங்கிரஸ் எங்க போச்சு, கம்யூனிஸ்ட் எங்க போச்சு, டிஎம்கே எங்க போச்சு, எல்லாரும் எங்க போனீங்க சொல்லுங்க. பாரதிய பூட்டி வச்சிருந்தீங்களா? உட்கார்ந்திருந்தான் சார் அந்த மாணவன். உட்கார்ந்திருந்தான், தாங்கிட்டு இருந்தான், வெடிச்சிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேல. பார்த்து ஏதாவது பஞ்சாயத்து வரப்போகுது. 2014 இருந்து இது இருக்குது பிஜேபி கவர்மெண்ட், ரைட்டுங்களா? பிஜேபி கவர்மெண்ட் நடக்குது, காத்திருந்து பாக்குறாங்க சார். நான் சொல்ல இருங்க சார், லட்சணம் எப்படி இதுக்கு மேல இது வேண்டாம், இது நமக்கு சரியா சார். 2021 தேர்தலின் போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உதயநிதி அவர்கள் சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார், நீட்டை ரத்து செய்யற ரகசியம் எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க தே ஆர் வெஹமென்ட் அபவுட், அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. அவங்க சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடிய இயக்கம். ஏன் நான் சொல்றேன், நீங்க ரத்து பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுங்களா? அது உங்க கையில் இல்லை, மாநில அரசு கையில் எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் அந்த 5 வருஷமா நடக்கும், இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அன்னைக்கு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? உங்களுடைய கொள்கையும் சிஜேபி கொள்கையும் ஒன்று, நீட்ல எந்த குழப்பம் இல்லை. ஏன் போராடல? சிஜேபி எங்க வரல? ஏன் வரல? ஒரு கரப்பாம்பூச்சி எங்க போச்சு? கம்யூனிஸ்ட் எங்க போச்சு? காங்கிரஸ் எங்க போச்சு? டிஎம்கே எங்க போச்சு? டிவிக்கு எங்க சார் போச்சு? மாணவரே வந்துட்டாங்க சார், மாணவர்களே வந்துட்டாங்க, தேர்வு எழுதுறவங்க பாதிக்கப்பட்ட. அப்ப 21 பேர் செத்தாங்கல்ல, அந்த குடும்பம் வந்துருச்சு சார். இப்ப கடைசியா அந்த பேப்பர் லீக் ஆன பிறகாக மறு தேர்வு வச்சாங்களா? கரூர்ல 41 பேரா? எது சொல்றீங்க எனக்கு புரியல, எந்த நம்பர் சார்? நான் தொடர்ச்சியா நம்ம இந்த நீட் ஒரு பெரிய யமன் சார். தமிழ்நாட்டுல அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, எதனால யமன்? பார்த்து பயப்படுறான் சார். அவங்க இதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் போய் டாக்டர் ஆகி நீங்க எல்லாம் டாக்டர் ஆயிருக்காங்க. சூப்பர். இன்ஜினியரிங் ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுக்கு? ஏன் அதை எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டீங்க? கிளாட்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஎல்ஏட் தெரியுமா? தெரியாது. தெரியாது சொல்லுங்க. தெரியாது. அனிதாவின் மரணம் தமிழ்நாட்டை. நான் அனிதாக்கு வரேன். நீங்க என்கிட்ட தப்பிச்சு போக முடியாது. நீங்க வேற யார்ட்ட ட்ரை பண்ணுங்க. நான் வரேன். நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் நிப்பேன். ஒண்ணு வாங்க. நீங்க எதிர் நீட் சார் இருங்க சார். சிஜேபில ஏன் தப்பிக்க பாக்குறீங்க?
ஏன் தப்பிக்க பாக்குறீங்க? நான் அங்க இருங்க, தப்பு ஸ்டே தேர். ஒன்னா போறோம். நம்ம வந்து முதல்ல நீட்டுங்கிறது நுழைவுத் தேர்வு. +2 மார்க்ல பாஸ் பண்ணிடலாமா சார்? நீங்க சொன்னீங்கல்ல, அப்படிதான் டாக்டர் ஆயிருக்காங்க நிறைய ஆயிருக்காங்கல்ல. இன்ஜினியரிங்க்கு நீங்க ஐஐடிக்குலாம் நீங்க போன ஏன் எழுதுறீங்க? கிளாட்டுங்கிறது லாக்கான எக்ஸாம். உங்களுக்கு தெரியாது, நான் தெரியறதுக்காக சொல்றேன். கிளாட்டுக்கு லாக்கான எக்ஸாம் ஏன் வச்சிருக்கீங்க? ரெண்டாவது சிஏ படிக்கணும், ஏன் என்ட்ரன்ஸ் தேர்வு வைக்கிறீங்க? சரி வேண்டாம், பிஎட் முடிச்சிட்டேன் சார், நான் அரசு வேலைக்கு போகணும், என்னுடைய மதிப்பெண் தகுதியாக வச்சுக்கலாம்ல. அங்கேயே தகுதி தேர்வு, ஆசிரியர் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நீட் மாதிரியே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து உங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற பரீட்சையில் தான் எழுதினேன், கவர்மெண்ட் நடத்துகிற தான் மார்க் வாங்கினேன், நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, 100க்கு 100 வாங்கியிருக்கேன். வேலை கொடுத்துருங்க. சரி சார், அந்த தேர்வு ஒழுங்கா நடத்த தெரியலையே. அடுத்த பாயிண்ட் இல்ல இருங்க நீங்க தப்பிச்சு போவீங்க ஏமாத்துறதுக்கு. சிஜேபி நீங்க தப்பா சொல்றீங்க. நான் சிஜேபி வருவேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்க இருந்து வந்தான்னு கேக்குறீங்க. சிஜேபில வருவேன். நான் வந்திருக்காங்க, மாணவரே வந்திருக்காங்க சார். நீங்க வரல, நான் வரேன். அடுத்த பாயிண்ட் மாணவர்கள் அப்ப உங்களை ஏற்கல. அடுத்த பாயிண்ட் வரேன். அனிதாவுடைய மரணம் பத்தி சொன்னீங்க, ரைட். அனிதாவுடைய சீட்டு போயிடுச்சு, அனிதாக்கு சீட் கிடைக்கல. அனிதாவோட சீட் யாருக்கு கிடைச்சு சொல்லு? பாஸ் பண்ணிருப்பாங்க, கிடைச்சிருக்கும். யாருக்கு? நான் XYZ சார். அந்த XYZ யார்? எந்த சமூகம்? ஒரு பட்டியல் சமூகம் தான். பட்டியல் சமூகம் தான் கிடைச்சிருக்கா? அவங்க அனிதாவோட கூட மார்க் வாங்கியிருப்பாங்களா, கம்மியா மார்க் வாங்கியிருப்பாங்களா? சொல்லுங்க சார். பாஸ் ஆயிருப்பாங்க. அனிதாவோட கூடயா கம்மியா? இங்க வாங்க, அனிதாவுடைய சமூகமா இங்க வாங்க பாஸ். இது பயமா இருக்கு சார் இந்த மாணவனுக்கு. அடுத்து பேசுவோம். நீங்க பேசுற ஒவ்வொரு நான் பதில் சொல்றேன். நீங்க போயிட்டீங்க, பாதில போயிருவீங்க. இப்ப அனிதாவுடைய மரணம் மிகப்பெரிய பிரச்சனை, மறுக்கல. சகோதரியுடைய பட்டியலின சமூகத்துக்கு இன்னொருத்தர் யார் கிடைச்சா? இன்னொரு பட்டியல் சமூகத்துக்கு செட்டியா இருக்கா, ஆசாரிக்கா, பூசாரிக்கா, பிராமணர் இருக்கா, முதலியா இருக்கா? யாருக்கு? அதே சமூகத்தை சேர்ந்து. சரி, அந்த பிள்ளையோட கம்மியான மார்க் வாங்கணும்க்கா? மாதே சொல்றாரு கூட மார்க் வாங்கணும். யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? 99 மார்க் வாங்குங்களா, 100 மார்க் வாங்குங்களா? நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நீங்க வந்து நீட் காலி பண்ணிட்டீங்க. அடுத்து பேசுவாங்க. அடுத்து பேசுவோம். முதல்ல இந்த பாயிண்ட் வாங்க. நீங்க நீட் வந்து வேணும்னு சொல்றீங்க, வேண்டாம்னு சொல்றீங்க. எப்படி மார்க் கொடுப்பீங்க? எப்படி சீட் போடுவீங்க? யார் கூட மார்க் வாங்கினா அவ்வளவு சீட், அவ்வளவுதானே. தமிழ்நாட்டில் 2000 சீட் இருக்கும் சார். நம்ம 10 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்களா சார்? அப்ப 1 லட்சம் பேர் எப்படி நீங்க கழிப்பீங்க? நீட் வேண்டாம் சார், +2 மார்க் தான். எப்படி கொடுப்பீங்க? கூட மார்க் யாரும் அவன் தானே சார் கொடுப்பீங்க. கூட மார்க் வாங்க பிள்ளை தானே கொடுத்துருக்க அனிதாவோட. நீங்க தானே சொன்னீங்க இதை. அப்ப என்ன தப்புங்க எனக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஃபேக்ட் சொல்லுங்க, ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்க, ஏதாவது ஒரு நியாயம் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கல அந்த மூஞ்சி. அடுத்த பாயிண்ட் சூப்பரா வாங்க. ஏழை மாணவர்கள் அங்க வந்து நான் வந்து இந்த வாதத்தை நான் 12 வருஷமா வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க ரொம்ப லேட்டா ட்ரை பண்ணீங்க. ஆனா நான் பரவாயில்ல, லேட்டா ட்ரை பண்ணல. பரவாயில்ல, நான் இன்னும் தெரிவிக்கிறேன். சிஜேபியை நீங்க குற்றம் சாட்டுறீங்களே, ஒரு மாணவர் அமைப்பை பாருங்க. சிஜேபி போவோம். சிஜேபிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தான் வார்த்தையில சொல்லிட்டே வரீங்க. நான் வரல. நீங்க அனிதா கொண்டு வந்தீங்க, நுழைவுத்தேர்வு கொண்டு வந்தீங்க, இப்ப ஏழை மாணவர்கள் கொண்டு வந்தீங்க. இங்கதான் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. I will answer you word by word. You have to stay there. நீங்க இப்ப ஏழை மாணவர்கள் சொன்னீங்க, வாங்க. நீங்க ஏழை மாணவர்கள் சொன்னீங்களா? நான் கேக்குறேன், கேபிடேஷன் ஃபீ அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 80 லட்சம் கொடுத்தா சீட்டு, 1 கோடி கொடுத்தா சீட்டு, மருத்துவ சீட்டுகள் விற்பனைக்கு கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? இருந்தது. நீட்டுக்கு பிறகு இப்ப சொல்லுங்க, இந்த காலேஜ்ல 1 கோடி கொடுத்தா தான் சீட்டு சொல்லுங்க. நீட்டுக்கு கோச்சிங்னு ஒரு கொள்ளை வாங்க. நான் சொல்றது பதில் சொல்லுங்க. அது ஒரு 350 கோடி ரூபாய் கொள்ளை அடிக்கிறாங்க. அடுத்து வரீங்களா? கோச்சிங் வந்தீங்களா? நீட்டுக்கு முன்னாடி நாமக்கல்ல தான் எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க, இருந்துச்சா இல்லையா? தர்மபுரி கிருஷ்ணகிரில பாஸ் பண்ணுவாங்க. ஊத்தங்கரையில் சில பள்ளிக்கூடங்கள் மட்டுமே வந்துச்சா இல்லையா? ஆமா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா. தமிழ் இன்னைக்கு பாஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க. ஊத்தங்கரை என் ஊர். அந்த பள்ளியில எப்படி அவங்களுக்கு இது அவங்களுக்கு தேர்வுக்கு தயார்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் பார்த்தேன், நான் சிறிய வயதுல பார்த்தேன், எனக்கு தெரியும். சென்னையில இருந்து பிள்ளைகள் அனுப்புவாங்க சார். நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். அப்ப தர்மபுரியிலயும் கிருஷ்ணகிரியிலயும் நாமக்கல்லையும் மட்டுமே படிச்சுட்டு சென்னை வந்து நார்மலா படிப்புல பெரிய ஊர்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் அங்க போய் நிக்கணும், அது என்ன சென்டர் சார்? இன்னைக்கு நீங்க எங்க சண்டை போடுறோம்? அரியலூர் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கலன்னு சண்டை போடுறோம். அப்படி தமிழ்நாடு முழுக்க விரைவி கிடைக்க கொண்டு வந்து நீட் சார். எல்லா இடத்துலயும் பாஸ், எல்லா மாவட்டங்களையும் பாஸ், மார்க் வாங்கினா பாஸ். அரசு பள்ளிகள். ஆனால் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் உயிரிழப்பு அதிகமாகவும். அதே அடுத்த பாயிண்ட் கடந்த ஆண்டு +2ல தேர்வுக்கு பயந்து தேர்வுல தோல்வியுற்று தேர்வுல பாஸ் பண்ண முடியாது நினைச்சு இறந்தவங்க எத்தனை நீங்க சொல்லணும்? 2026ல நீங்க சொல்லணும். இல்ல டேட்டாலாம் எடுத்து நம்ம பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நீட்டுக்கு கரெக்டா நீங்க ரொம்ப உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன். எந்த டேட்டாவும் பேசிடக்கூடாது. என்ன டேட்டா தெரிஞ்சா உண்மை தெரிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சா நம்ம முகம் அம்பலமாயிரும். மாணவர்கள் ஃபியர், அது ஒரு பயமா பார்த்துட்டாங்க சார். தற்கொலை செய்கிறார்கள் சார். நான் மறுக்கல, ஆமான்னு சொல்றேன். அவங்க நான் வந்து காதல் தோல்வியில இருந்தாங்கன்னு சொல்றேன்னா, நீட்னால தேர்வுல இருந்து மரணிக்கிறார்கள் ஆமான்றேன். அது அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், +2க்கு என்ன, 10th என்னன்னு கேட்கிறேன். இந்தியா உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் அதிகம் தற்கொலை நடக்கக்கூடிய மாநிலங்களில் 1 தமிழ்நாடு. டாப் 3க்குள்ள இருக்கு 1. இந்தியாவில் அதிக மாணவர்கள் தற்கொலை பண்ணக்கூடிய மாநிலங்களில் 1 தமிழ்நாடு. ஏன் சொல்லுங்க? இந்த நீட் தமிழ்நாடுக்கு மட்டும் இருக்குதா? கேரளாவில் இல்லையா, ஆந்திராவில் இல்லையா, கர்நாடகா இல்லையா, மகாராஷ்டிரா இல்லையா, மத்திய பிரதேசம் இல்லையா, உத்தரப்பிரதேசம் எங்க இல்லை? இங்கே தான் நீங்க பீதியை கிளப்புறீங்க.
அப்ப இதே தேர்வை தமிழ்நாட்டோட கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் யாரும் சூசைட் பண்ணல. இந்த பிரச்சனை பெருசா இருந்தது. 60% மேல எடுக்க மாட்டேன், முக்கியமான மேட்டர் 60% மேல எடுக்க மாட்டேன். தமிழ்நாட்டை விட கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல மாணவர்கள் நீட்டுக்காக தற்கொலை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு கல்வியில போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க போராட்டம் ஒண்ணுன்னா பேசுங்க, நீங்க மாத்தி நான் தற்கொலை பத்தி கேட்டி நான் தற்கொலை சொல்றேன். சரி, அப்ப கல்வியில் முன்னேறி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு தற்கொலைகள்? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க செக் பண்ணி பாத்துங்க, என்சிஆர்பி டேட்டா செக் பண்ணுங்க. நீட்ல இல்ல, மாணவர்கள் தற்கொலையே தமிழ்நாட்டில் அதிகம், டாப் 3 இருக்கு. ஏன்? பீதியை கிளப்புவது நீங்க. இப்போ நீங்க அடுத்த கேள்வி. இங்க தமிழ்நாட்டில் மட்டுமே நீட்டுக்கு எதிரான போராட்டம் பெருசா வெடிச்சிருந்தது. இப்போ வட மாநிலங்களிலே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே போராட்டம் நம்ம வந்துகிட்டே இருப்போம். நம்ம வந்து நாளுக்கு பரவாயில்ல. முதல்ல அவங்க ஒரே மாணவர்களா பாருங்க, அதே போல ஒரு உணர்வுக்காக போராடும் போராளிகளா பாருங்க. அதில் வந்து இந்த கவர்மெண்ட்டை டீஸ்டெபிளைஸ்டு பண்ணுறதுக்கு வந்தவங்க விசமிங்கள் வந்துட்டாங்க, அர்பன் நக்சல்ஸ் வந்துட்டாங்க. முதல்ல பேரை கொடுக்காதீங்க. அப்படி பேரை கொடுக்கறதா அமைச்சரை ராஜினாமா பண்ணிருக்க கூடாது. நீங்க இல்ல ராஜினாமா திரும்ப பெற்றிருக்க கூடாது. அதாவது மோடி அவர்கள் தனி குழு அமைச்சிருக்க கூடாது, அதாவது விரைவு நீதிமன்றங்கள் அமைச்சிருக்க கூடாது, இதெல்லாம் செஞ்சிருக்கவே கூடாது. அதாவது மாணவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு உண்டு, அதுதான் நடந்தது. அது உண்டு, அது எப்பயும் மறுப்பு இல்லை. போராட்டக்காரர்களுக்கு என்ன லாங்குவேஜில் பேசுமோ அந்த பேச்சும் உண்டு. இவ்வளவுதான் பாயிண்ட். இந்த மாணவர்களாக இருந்து கேம்பஸுக்குள்ள போராடும் போது எந்த அதிருப்தியும் எதிர்ப்பும் கிடையாது. நான் 10 முறை சொல்வேன், 30 நாட்கள் காங்கிரஸ் அரசு போல அதே ஜந்தர் மந்தர்ல பாபா ராம்தேவ் அண்ணா ஹசாரே போராடி கொண்டு இரவோடு இரவாக தடியடி நடத்துறவர் இல்ல. ஜந்தர் மந்தர் உள்ள அண்ணா ஹசாரே போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி 3 முறை வராமே போச்சு. இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் நான் சொல்ல உள்வாங்கல. ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்தினது காங்கிரஸ். சரி, இங்க ஜந்தர் மந்தர்ல 30 நாள் அமைதி காத்தது பாஜக. அவர்கள் தரைக்கு வந்து, தெருவுக்கு வந்து, வீதிக்கு வந்து பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணும் போது பஞ்சாயத்து. ரைட். அன்னைக்கு அண்ணா ஹசாரே போராட்டம் காங்கிரஸை வீழ்த்தி கொண்டு போய் ஓரமா உட்கார வச்சது. இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் அந்த நிலைக்கு கொண்டு போயிரும் போல தெரியுது. நீங்க ஆசைப்படுங்க, அது நடக்காது. நீங்க இப்ப ட்ரை பண்ணுங்க. நான் தான் சொன்னேன், நீதிமன்றம் வழக்காடு மன்றம் மக்கள் மன்றம் 2 இருக்கு. 2லையும் தோற்றவர்கள் இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்லிமெண்ட்ல வாங்க பேசுங்கன்னா பேச மாட்டீங்க. சரிப்பா கோர்ட்ல போய் கேஸ் போடுங்கன்னா போட மாட்டேன்றீங்க. ரோட்டுக்கு வந்து நீங்க கோர்ட்டுக்கு போங்க, பார்லிமெண்ட்டுக்கு போங்க, வாங்க. மக்கள் பிரதிநிதிகள் தானே பேசணும். அப்ஜித் டிகே யாரு? ஆம் ஆத்மி கட்சியில இருந்து வெளியே வேலை செஞ்சவர் சார். அவர் ஒரு போராளி சார், ஒரு உணர்வுள்ள சார், ஒரு நிருபரா இருந்தவர் சார், ஒரு பத்திரிகையாளர். நீங்க தப்பா பேசிட்டீங்க. நீங்க சார் அமெரிக்கால வந்து லட்சமா சம்பாதிச்சிட்டு இருந்தவர் சரிங்களா? அவர் வந்து இங்க வந்து நிக்கிறார். மாணவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல, பரவாயில்ல, யாருனாலும் குரல் கொடுக்கலாம், நான் மறுக்கல. ஆம் ஆத்மி கட்சியில இருந்தாரா இல்லையா கேளுங்க. அமெரிக்கால வேலை பார்த்தாரா இல்லையா கேளுங்க. போராட்டத்துக்கு அனுமதி கிடைச்சதா இல்லையா கேளுங்க. அவர் மதித்தார்களா இல்லையான்னு கேளுங்க. நீங்க ரோட்டுக்கு வந்தீங்க, போலீஸ் வந்துச்சு. அடிக்கிறது தப்பு இல்ல. வன்முறையாளர்களுக்கு வேறு வழி இல்லை. வன்முறையாளர்கள் போராட்டக்காரர்களுக்கு இல்ல. முதல்ல வன்முறையை யார் கையில் எடுத்தது? அமைதியா இருந்த நீங்க நான் 15ஆம் முறை பதில் சொன்னேன். மக்கள்கிட்ட வந்து மாதேஷ் கேள்வி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொல்ல வரேன் 32 கேளுங்க. 32 நாட்கள் உள்ள இருந்த வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து क्वेश्चन பேப்பர் லீக் ஆனத பத்தி கடைசி வரைக்கும் வரல. கேட்டா ஏற்கவே முடியாது. இது நடக்கலையா, அது நடக்கலையா? நான் சொன்னேன், நீங்க காதுல வாங்கல. ஏற்கவே முடியாது. நான் சாணக்கியால சொல்லியிருக்கேன், உங்கள்ட்ட சொல்றேன், ஏற்க முடியாது. மணிப்பூர் கலவரத்தை ஏற்க முடியாதுன்னு சொன்னவன் நான். அரசாங்கத்தின் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னவன் நான். நீங்க எடுத்து பாத்துக்க. நீங்க கண்ண முடி மறந்துங்க, நான் ஒன்றும் போய் பழி கிடையாது. நீதி இந்த பேப்பர் லீக் வந்து ஏற்கவே முடியாதுன்னு சொன்னேன். 22 லட்சம் மக்கள் வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள் வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். எனக்கு எந்த குழப்பம் கிடையாது. இன்னைக்கு क्वेश्चन பேப்பர் இதுல ஃளைட்ல கொண்டு வந்து பரீட்சை எழுத வைக்கிற நிலைமையில இந்தியா இருக்குது பாருங்க சார். நல்ல டெக்னாலஜி ஹஸ் டெவலப்டு. இல்ல அப்படி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடா இருக்கு பாருங்க சார். உங்களுக்கு தெரியாது வரலாறுல. ஏன்னா அதான் எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில நாம இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பேப்பரே பாதுகாக்க முடியாது. இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவாங்க? क्वेश्चन பேப்பரை டிஎன்பிஎஸ்சி மெம்பர் வீட்ல வச்சு பாதுகாப்பா வச்சிருந்ததெல்லாம் மறந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வரலாறு தெரியாது. அதான் பிரச்சனை. மெம்பர் வீட்டில் வச்சிருந்தார், அந்த வரலாறுலாம் தெரியாது உங்களுக்கு. அப்போ இங்கே ஜாப் அப்பாயின்மெண்ட் எப்படி நடந்துச்சு தெரியாது. உதயச்சந்திரன் கேளுங்க, இங்கே ஆஃபீஸராக இன்னும் இருக்கிறார். அவர் வந்து டிஎன்பிஎஸ்சி மெம்பர் செக்ரட்டரி வந்தப்போ எவ்வளோ சீர்திருத்தம் கொண்டாருங்க. பிஜேபி கேட்டால் அங்கே காங்கிரஸில் இதெல்லாம் நடந்துச்சு பாருங்க அப்படின்னு அது ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்க. இங்கே உடனே திமுகவுக்கு வரீங்க. நான் அதை கேட்கல சார். பிஜேபி இவ்வளோ ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க, ஒஸ்ட்டாக இருக்குது இந்த ஆட்சியிலன்னு நான் கேட்குறேன். நான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குது. பிஜேபி வந்து பெஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது காங்கிரஸோட பெட்டர் கவர்மெண்ட் கொடுக்குது. இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு லட்சாதிபதியாக இருக்கிறேனே, ஆமாம். கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே, ஆமாம். நான் மறுக்கலை. நேற்று வரைக்கும் பிச்சாதிபதியாக இருந்தேன்னு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். நான் பிச்சாதிபதியாக இருந்தேன், லட்சாதிபதி வந்திருக்கேன், கோடீஸ்வரன் ஆயிருக்கணும், இன்னும் எங்கோ போகணும். அது ஆமான்ற மறுக்கலை. நேற்று வரைக்கும் எங்கேருந்து தெரிஞ்சால் தான் கடந்த காலம் தெரிந்தால் எதிர்காலம் உண்டு. தமிழ்நாட்டில் நீட் போராட்டம் அப்படின்னா இங்கே பெரிய அளவுக்கு இங்கு தான் பூமரங்க ஆயிருக்கணும். பெரிய அளவுக்கு அது வந்து போராட்ட களமாக மாறி இருக்கணும். ஆனால் இங்கே ரொம்ப குறைவாக இருந்ததுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? என்ன மக்கள் விவரமாயிட்டாங்கன்னு பார்க்குறோம், வேற ஒன்றுமே இல்லை. நீட்டுக்காக கடுமையாக குரல் கொடுத்த கட்சி எது? டிஎம்கே. என்னாச்சு?
அவ்வளவுதான். ஆனா மக்கள் விவரமாயிட்டாங்க. இல்ல, இந்த அரசாங்கம் அதனால தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறுத்திடுச்சு. கரெக்டா நீங்க இந்த அரசாங்கம் விவரமாயிருச்சுன்ற இந்த அரசாங்கம் சட்டம் வந்தமா சட்டம் காட்டாம வந்து சுனா போனா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிடு. அவ்வளவுதான். நாங்கள் மக்களுக்காக போராடினோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம், ஒன்றிய அரசு அதை கேட்கவில்லை, அவ்வளவுதான் பாட்டிக்கலாம். அவ்வளவுதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மக்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க, வெள்ளன் கூட் ஒன்றும் பிரச்சனை. மக்கள் விவரமாயிட்டாங்க. நீட்டுக்கு நான் சொன்னேன், நீட்டை கொண்டு வருவோம் சொன்ன கட்சி ஆட்சியில் இருக்குது, நீட்டை கொண்டு வர மாட்டோம்னு சொன்ன கட்சி வெளியில வந்துருச்சு. இவ்வளவுதான் புரிஞ்சு. இன்னைக்கு வேண்டான்றது உணர்றாங்க, வேண்டான்னு தெருவில் நிக்கிறாங்க சார். யாரு? மாணவர்கள். 1,00,000 பேர் நிப்பாங்களா தமிழ்நாட்டில்? நான் ஒரு பேச்சு சும்மா சொல்றேன். தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் போராடி இருப்பாங்களா, 1000 பேர், ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. சும்மா டேட்டா வச்சு நான் அங்கே மடக்க போறது இல்லை, ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. இல்ல சார், ஒரு பெரிய சர்வேவே நான் பார்த்திருக்கேன். நீட்ல பெரிய அளவுக்கு ஒரு 70% வந்து வேண்டான்னு. இல்ல சார், நான் கேட்கறது எளிமையா பதில் சொல்லுங்க சார். நான் நேரடியாக கேட்கறேன். நீங்க வந்து நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நான் கேட்கறேன், தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக 50,000 பேர், 5,000 பேர், 10,000 பேர், 3,000 பேர், எவ்வளவு பேர் போராடி இருப்பாங்க? ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒரு 10,00,000 பேர் போராடி இருக்காங்க. 10,00,000 பேர். ஜனநாயகன் படத்துக்கு வாசல்ல தியேட்டர்ல எத்தனை பேர் இருந்தாங்க? கூடயா கம்மியா? கூட தான் நின்றுருப்பாங்க. அப்ப யார் பக்கம் மக்கள் இருக்கிறார்கள், யார்? அப்ப நம்ம ஜனநாயகன் படத்தை பாடமாக்கிற வேண்டியதான். அதிகமான மக்கள் அங்கே தான் நிற்கிறாங்க. ஜனநாயகன் படம் அல்ல, நம்ம அதை சரியா பார்க்க முடியாது. அதுதான் 4 பேர் போராடுறாங்கனால இல்ல, அந்த போராட்டத்தில் அதனால தான் சார் நீங்க மக்கள் மன்றம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்ன தப்பா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாராளுமன்றம் நிறைவேற்ற சட்டத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை மாற்றி சட்டம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. பாராளுமன்றத்தில் இருப்பவர்களை மாற்றக்கூடிய அதிகாரம் மக்கள் மன்றத்துக்கு இருக்கு. இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அதனால தான் சார் இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக திரைப்பிரபலங்கள் அத்தனை பேரும் 5 ஆண்டுகள் எங்கே போனார்கள் கேட்கிறேன். இதை போல தான் நான் கேட்கிறேன். திமுக நீட்டுக்கு போராட்டத்துக்கு ஆதரவான இயக்கம். 5 ஆண்டுகளா பாரஞ்சித் எங்க போனார், வெற்றிமாறன் எங்க போனார், அமீர் எங்க போனார், சகோதரி ஆண்ட்ரியா எங்க போனார், அக்கா ரேவதி எங்க போனாங்கன்னு பதில் சொல்லு. வேற ஒண்ணுமே கேள்வி. நான் வந்து அவருடைய போராட்டத்தை ஏற்கிறேன், மதிக்கிறேன். 5 ஆண்டுகளாக நீட் இருந்தா இல்லையா? அவங்க பாக்குறாங்க சார் மிகப்பெரிய தடியடி காட்சிகள் சார். கட்டைகளால் ஆணிகளால் அவங்கள தாக்கும்போது அதை பார்த்துட்டு பிரதீப் ரங்கநாதன் கோவப்படுறதுக்கு என்ன காரணம்? நான் சொன்னேன், அவங்க ஜோதியாக்கே கோவம் வரும், படக்கு படக்குன்னு கோவம். எப்ப டிஎம்கே பத்தி ஒன்னும் கோவமே வராது, பிஜேபி பத்தினா படக்குன்னு கோவம் வரும். பிஜேபி நாவேகா கிடையாது சார். ஆமான்றேன். நான் கேட்கறது 2000 உங்களுக்கு புரிய மாட்டுது, நீங்க உள்வாங்க. அந்த கேள்விகள் எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. 2024 லீக்கேஜ் ஆச்சு, நல்லா புரிஞ்சுங்க. லீக்கேஜ் ஆன போது டெல்லியில பிஜேபி, தமிழ்நாட்டில் யார்? ஏன் இந்த நடிகர் வரலன்னு அன்னைக்கு வந்து நீங்க பிஜேபி தானே போராட்டம் பண்ண போறீங்க? டிஎம்கே தான், டிஎம்கே உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குமே, ஏன் பண்ணல? இன்னைக்கு மேகதாதுல காவிரியில தண்ணி விட மாட்டேன்னு சொல்றாரு. எங்க போச்சு அந்த கூட்டம்? பெரும் கூட்டம். அண்ணன் மறைந்த பாரதிராஜா வந்துட்டாரு, இருக்கிற வைரமுத்து வந்துட்டாரு, அண்ணன் அமீர் வந்துட்டாரு, எல்லாருமே போராடி நின்னாங்களே. ஒண்ணுமே சொல்லி மதிச்சு நாங்க வந்து இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க சார் தான் கேட்டாங்க. ஒண்ணுமே சொல்ல. அப்ப எவ்வளவு பெரிய கூட்டம். இன்னைக்கு மேகதாதுல கட்ட முடியாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றார், தண்ணி கிடையாதுன்றார். யார் அதிகாரத்துல இப்ப இருக்காங்க? டிகே சிவகுமார். ரைட் சார். தேசிய அளவுல பிஜேபி இதுக்கு ஒரு விவாதத்தை கொண்டு வரணும் முதல் நாளே திமுக எடுத்தாங்கல்ல, அதுக்கே நேரம் கொடுக்கல. அதாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட நீங்க பேசணும். இப்ப திரு விஜய் அவர்கள் யாரோட பேச போறார்? பேசினாருன்னா யாரோட பேச போறார்? டிகே சிவகுமாரோட தான். ஏன் என்ன அவருக்கு நம்ம வந்து தேவேந்திர ஃபட்னவிஸோட பேச வேண்டியதானே? தேவேந்திர ஃபட்னவிஸ் நிலைப்பாடு என்ன சார்? ஒன்றிய அரசு நிலைப்பாடு ஏற்காது சார். நான் தான் சொல்ல ஆமான்ற ஏற்காதுன்னா அப்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் பிஜேபி. ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாது. மேகதாது அணை ஏற்காது. மேகதாது அணையை ஏற்காது. ரைட், கட்டக்கூடாதுன்றத ஓபனா சொல்லுங்க. நான் சொல்ல உங்களுக்கு தெரியல. கடந்த தேர்தல்ல பிஜேபி தேர்தல் அறிக்கை கர்நாடகா எடுத்து பாருங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கர்நாடகா எடுத்து பாருங்க சார். ஒசூர் பார்டர் சொல்லுங்க சார். ஒசூர் பார்டருக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டேட்மென்ட், ஒசூர் பார்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்டேட்மென்ட்னா எப்படி சார்? ரெண்டு பக்கம் ஒரே ஸ்டேட்மென்ட் வச்சிருக்கு பாருங்க காங்கிரஸ். அவங்கள போய் கேளுங்க. அண்ணன் மாணிக்கம் தாக்கர் என்ன சொல்றாரு? கட்டக்கூடாதுன்ற. சரி, டிகே சிவகுமார் என்ன சொல்றாரு? சொல்லுங்க பாஸ், நீங்க தான் தானா வச்சு சொல்லுங்க. டிகே சிவகுமார் என்ன சொல்றாரு? கட்டியே தீர்வோம். அவ்வளவுதான். ஓசூருக்கு அந்த பக்கம், ஓசூருக்கு இந்த பக்கம், ஒரே பக்கம் தான். நான் சொல்றேன், நீ ஒன்றிய அரசு குன்றிய அரசு நிக்கிறீங்களே, பாஜக என்ன செய்யுது? இதை பேசுங்க. நம்ம கர்நாடகா சார், இந்த கர்நாடகா தான் சார் தண்ணி திறந்து விடாம தடுக்கணும். அவங்க தான் செய்யணும், அவங்க கையில தான் பைப் இருக்கு. சரிங்களா? அவர்கள் தான் என்ன கேட்கிறாங்க. அப்ப அந்த முதலமைச்சராக இருக்க என்ன சொல்ற? இவ்வளவுதான் கேள்வி. உங்கள்கிட்ட கூட்டணி கட்சியா இருக்கிறார், அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறார், அவர்கிட்ட பேச மாட்டேன்றீங்க. நாங்க தேவேந்திர ஃபட்னவிஸ் தான் பேசுவேன்றீங்க. செய்ய முடியும். சரி, திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் இப்போ அரசியல் களத்துக்கு விஜய் வெற்றிக்கு பிறகாக வரணுன்றத ரொம்ப தீவிரமா போராட்ட களத்தில் வந்து தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுனால அந்த ஆசை இருக்குது. அது நம்ம மறுக்கிறது. அது உணர்வு, போராட்ட களம், போராட்ட உணர்வுன்னு பார்க்க முடியாதா? அரசியல்ங்கிறதே உணர்வு சம்பந்தப்பட்ட, உணர்வை தூண்டக்கூடிய சம்பந்தப்படுங்க. தூண்டக்கூடிய உணர்ச்சி சொல்லக்கூடாது. சோ இவர்களுக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்குன்னு நீங்க புரிஞ்சு கூடாது. அவர்கள் உணர்வு தானே. இப்ப சார் வெற்றிமாறனுக்கு அமெரிக்கா நான் சொல்லிட்டேன், போராளிகள் தானே. நான் சொல்லிட்டேன் 5 வருடமா இந்த போராளிகள் எங்க போனாங்க? எப்பவும் போராளிகள் தானே.
ஆஃப்டர் த பிரேக்கா இல்ல அவங்க அதை பத்தி பேசிட்டே தான் இல்ல இருக்காங்க. ஆஃப்டர் த பிரேக்கா இல்ல நடுவுல சார், கொஞ்சம் பக்கம் எங்க- இடைவேளை எங்க பீரியடா அண்ணன் அமீர் எப்பவும் பேசிட்டே தான் இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்காரு. எங்க ரோட்டுக்கு வந்தாரு எங்க அண்ணன் தான் வெற்றிமாறன் மீது மிகப்பெரிய மரியாதை எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பட்டறையில் போய் நான் பேசிட்டு வந்தேன். உங்களுக்கு புரியுங்களா? எனக்கு அதில் குழப்பம் இல்லை. 5 ஆண்டுகளாக என்ன இடைவெளிக்கு பிறகா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமா? என்ன பிரச்சனை? அந்த 5 ஆண்டுகளாக நீட் இருந்துச்சுல்ல. நீங்கள் பாஜக தான் எதுக்கு போறீங்க? எப்படியா காங்கிரஸ் எதிர்த்து போறீங்களா? டிஎம்கே எதிர்த்து போறீங்களா? காவிரி பிரச்சனைக்காக எதிர்த்து போறீங்களா? காவிரி பிரச்சனையில் பிஜேபி காங்கிரஸ் ஏன் எதிர்க்கணும்? இப்ப ஆட்சியில் யார் இருக்காங்க? ஏன்னா காங்கிரஸ் கட்சி காவிரி பிரச்சனையில் தடுக்குது. அதனால காங்கிரஸ் உங்களுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க. அங்க பாஜக தான் எந்திரிச்சிருப்பீங்க. நீட்டுக்கு என்ன சார் பதில்? பிஜேபியோடைய இது முடிவு என்ன சார்? நாங்க நடத்துவோம். நீட் நீங்க எத்தனை பேர்னா செத்து நீட் போ, நடக்கும். எத்தனை பேர்னா போராடு. நீட் நடக்கும், முறைகேடு இல்லாமல் நடக்கும். இதுதான் பிரதமர் சொன்னது. முதல்ல பேப்பரை பாதுகாக்கணும் சார். பேப்பரை கட்டாயமா பாதுகாக்கணும். வித்தவுட் எனி டவுட். எஸ், மக்கள்கிட்ட கொடுக்குறோம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.